கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்ல மொறுமொறுன்னு உள்ள நல்ல சாஃப்டாக கிறிஸ்பியான உளுந்து வடை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 1 கப் உளுந்து பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/4 கப் அளவில் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 2லிருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். நான் இன்றைக்கி 2 மணி நேரம் வெளியில் வச்சு ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுக்க போகிறேன். ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது கழுகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நல்ல பூ மாதிரி மலர்ந்து ஊறி வந்திருக்கு பாருங்கள். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜாரில் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்ல கெட்டியான பக்குவத்தில் மாவு அரைச்சி எடுக்கணும். நாம் அரைக்கிற இந்த உளுந்து பருப்போட மாவு தண்ணியாக போனாலுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் இப்போது இந்தளவுக்கு பக்குவத்தில் அரைச்சி எடுத்திருக்கேன். 2வது அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வடை ரொம்ப சூப்பராக வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அரைச்ச மாவை நல்லா இந்த மாதிரி கரண்டியை விட்டுட்டு பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. எதுக்காக இப்படி கலக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் மாவெல்லாம் நல்லா கலந்து வடை செய்கிறதுக்கு சூப்பராக வரும். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். பொடியாக நறுக்குன ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை, மல்லி இலை, இஞ்சி பொடியாக நறுக்குனது சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக மிளகு முழுசாக தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இடித்து சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்திட்டு திருப்பி ஒரு விஸ்கு வச்சு நல்ல ஒரு பபிள்ஸ் இல்லாமல் கலந்துக்கலாம். உப்பு காரம் கூட குறைய உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ஈவனாக கலந்தாச்சு மாவை. பாருங்கள், கையில் எடுக்கும்போது கொஞ்சம் லூஸாக தான் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, வடை நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஆயில் பேப்பரோ அல்லது பால் காகிதமோ எடுத்துக்கோங்க. ரப்பர் பேண்ட் சுற்றிட்டு மேலே கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி மாவை வச்சு எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா சூப்பராக மெதுவடை வரும். கொஞ்சம் கூட ஒட்டாமல் குலையாமல் சூப்பராக வரும். பாருங்கள், இதே மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. பச்சரிசி சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. அதையும் மீறி மாவு தண்ணியாக போச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போது வடை பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. மீண்டும் மீண்டும் நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன். நல்லா பேக்கரியில் கடைகளில் எல்லாம் செய்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல உளுந்து மாவை ஈவனாக பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் கலக்கணும். அப்போ கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. அதே மாதிரி எண்ணெயில் அடியில் ஒட்டவும் செய்யாது. நல்லா அழகாக மிதந்து வரும். அதே மாதிரி வெங்காயம் அதிகமாக சேர்த்தக்கூடாது வடைக்கு. எப்போவுமே நம்ம பொடியாக நறுக்கி வெங்காயம் கம்மியாக தான் சேர்த்தணும். வடையெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. மீதி உள்ள மாவுகளையும் இதே மாதிரியே வடை செஞ்சிடலாம். நான் இப்போ கையில் தான் போட்டுட்ருக்கேன். கையில் போடுறதுக்குமே இந்த மாவு சூப்பராக வருது பாருங்கள். கையில் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டம்ளர் வச்சு போடுங்க. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக அப்படியே எண்ணெயில் விழும். இந்த வடையும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா வடையும் இதே மாதிரி நான் பொரிச்சு எடுத்துட்டேன். நல்ல சுட சுட மெதுன்னு மெதுவடை ரெடியாக இருக்குது. இப்போ டம்ளரில் மட்டும் போட்டு காமிக்கிற பாருங்கள். 3 வடை 4 வடை முடிச்சதுக்கப்புறம் திருப்பவும் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி போட்டுடுங்க. வடை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு.
உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியும் வடை வரல, ரொம்ப தண்ணியாட்டு இருக்குது மாவு அப்படிங்கும்போது நான் இப்போ ஒரு டிப்ஸு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக இருக்குது. நல்ல உள்ள நல்ல ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக அந்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக மாவு எடுத்து அரிசி மாவு சேர்த்திருக்கேன். அரிசி மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியான பக்குவத்துக்கு வரைக்கும் வரணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க. அளவுகள் எல்லாம் தேவையில்லை. உளுந்து பருப்பு தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி கையில் எடுக்கும்போது அழகாக வரும். பாருங்கள், நான் இந்த மாவில் அரிசி மாவு சேர்த்தி தான் இப்போ இதை சுட்டு காமிக்க போகிறேன். கையிலையே பாருங்கள், கையில் எடுத்து போடும்போதே சூப்பராக அழகாக வருது. டம்ளர் கூட யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் வடை சுட்டு பாருங்கள். கண்டிப்பாக 100% பர்ஃபெக்டான வடை வரும். கொஞ்சம் கூட ஒட்டாமல் எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வடை ரெடியாக இருக்குது. அப்படியும் வரலை அப்படின்னா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழகாக ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுடுங்க. இந்த மெதுவடையில் உள்ள ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஷேப் யாருக்கும் கரெக்டாக வரவே வராது. இது கரெக்டாக வர்றதுக்கு ரொம்ப மெனக்கெடணும். அந்த மாதிரிலாம் மெனக்கெடாமல் ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். தண்ணியாட்டம் மாவு அரைச்சிட்டோம் அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்திக்கங்க. அளவுகள் தேவையில்லை. எந்த அளவுக்கு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வருதோ அந்த அளவு வரைக்கும் அரிசி மாவு சேர்த்திட்டு இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள். சூப்பராக வரும். இந்த வடையும் அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்கும், அரிசி மாவு அதிகமாக சேர்த்திருக்கோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ நான் இதையும் பிச்சு காமிக்கிற பாருங்கள். எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக அழகான ஷேப்பில் சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல மொறுமொறுன்னு சுட வடை ரெடியாக இருக்குது. டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக்ஸ் சொல்லலாம். பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி உள்ள நல்ல ஒயிட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸுக்கு கூட பர்ஃபெக்டான வடை வரும். இந்த டிப்ஸையும் ட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.